ஆதியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா ப்ராஜெக்ட் அவருக்கு தான் கிடைக்கும். ஆதி குட் நியூஸோட தான் வர போறாரு. எதுக்கும் ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஸ்வீட் முகரக்கட்டைங்களுக்கு ஸ்வீட் ஒரு கேடு. எப்பவும் போல பனவெல்லம் போட்டு ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி பண்ணி வச்சுக்கோ. சரிங்க மாமா. பனவெல்லம். ஆதி ப்ராஜெக்ட்டுக்கு அங்க நந்தினி செக் வச்சிருக்கா. இங்கிருந்து அகிலா கிளம்பி போயிருக்கா. அம்மா கிட்ட அவமானப்பட்டு ஆதி தலையை தொங்க போட்டுட்டு வந்து இங்க நிக்க போறான். அதை கொண்டாடுறதுக்கா இதுங்க மாத்தி மாத்தி ஸ்வீட் கேக்குது. அதுவும் பனவெல்லம் ஸ்வீட். கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இருங்க, அகிலா வருவா, மொத்தமா உங்களை வச்சு செய்வா, அப்ப தெரியும். எங்க இந்த அகிலா இன்னும் வரல? நந்தினிய போன் பண்ண சொன்ன, அவள போன் பண்ணல. அங்க என்ன நடந்திருக்கும்? இதுங்க ரொம்ப கொஞ்சம் குழாவுதே, பார்க்க முடியல. வந்தாச்சு வந்தாச்சு. கொட்டம் அடிக்கிறீங்க. இதோ வந்துட்டேன். நீ வந்ததும் முதல்ல இவங்கள வச்சு செய்ய. அகிலா இப்படியே விடக்கூடாதே, நாம ஆரம்பிப்போம். அக்கா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க போகும்போது பரபரப்பா கோவமா போனீங்க. இப்ப என்னடான்னா கெத்தா திரும்பி வந்திருக்கீங்க. எங்கக்கா போனீங்க? புதுசா தொழில் தொடங்குற ஒருத்தருக்கு ஷூரிட்டி கொடுத்துட்டு வரேன். ஷூரிட்டி கொடுத்தீங்களா? யாருக்குக்கா? வேற யாரு? என்கிட்ட கோச்சுக்கிட்டு இனிமே ஆபீஸ்க்கு வர மாட்டேன், பிசினஸ்ல தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கூட சொல்லாம தனியா தொழில் தொடங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ணாரே மிஸ்டர் ஆதித்யா, அவருக்கு தான் ஷூரிட்டி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அக்கா, என்ன சொல்றீங்க நீங்க? ஆதிக்கே நீங்க ஷூரிட்டி கொடுத்தீங்களா? இந்த ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவம், என்னோட பேர் புகழ், இதெல்லாம் ஆதிக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஆனா 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற கம்பெனி ஷூரிட்டி இல்லாம எப்படி ப்ராஜெக்ட ஓகே பண்ணுவாங்க? ஆதிக்கிட்ட ஷூரிட்டி கேட்டிருக்காங்க. அப்ப கூட அவன் என்ன அடையாளம் காட்ட விரும்பல. அங்க இருந்த ஒருத்தர் ஆதி என்னோட மகன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஷூரிட்டி வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணிருக்காரு. ஓ, இந்த விஷயம் தெரிஞ்ச நந்தினி
எனக்கும் ஆதிக்கும் நடுவுல கேம் விளையாட இந்த தகவலை எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். அது எனக்கு தெரியுமே. நான் கிளம்பி போய் ஆதிக்கு ஷூரிட்டி கையெழுத்த போட்டு நந்தினி முகத்துல கரிய பூசிட்டு வந்துட்டேன். சூப்பர்க்கா. என்னதான் ஆதி மேல உன் மனசுல வருத்தமும் கோவமும் இருந்தாலும் ஆதிய விட்டு கொடுக்காம நீ போய் அவனுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு அவன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்ச பாத்தியா? அதுதான் தாய்ப்பாசங்கிறது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அகிலா. அப்பவும் சரி இப்பவும் சரி அவனோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதுக்காக தான் நான் இதை பண்ணேன். இப்படி பண்ணிட்டு வந்திருக்காளே. நந்தினி எதுக்காக கால் பண்றா? அக்கா, யாருக்கா ஃபோன் பண்றா? முறைக்கிறா. நீங்க ஃபோன் பேசுங்க. சொல்லு. ஆண்டி, நீங்க என்னமோ என் முகத்துல கரிய பூசிட்டதா நினைச்சு கெத்தா பேசிட்டு போனீங்கல்ல, இப்போ உங்க மகன் ஆதி உங்க முகத்துல கரிய பூசி உங்களை அவமானப்படுத்திட்டாரு. இப்போ என்ன பண்ண போறீங்க? ஏய், நீ அடங்கவே மாட்டியா? எவ்ளோ தடவை அவமானப்பட்டாலும் நீ திருந்தவே மாட்டியா? திருந்த வேண்டியது நான் இல்ல ஆண்டி, நீங்க தான். ஆதி உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்து அவரு உங்களை விட்டு பிரிஞ்சு உங்ககிட்ட சொல்லாம தனியா பிசினஸ் தொடங்க ஏற்பாடு பண்ணதையும் பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டு தேடி வந்து ஷூரிட்டி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனீங்க. ஆனா ஆதி உங்க ஷூரிட்டி கையெழுத்து தேவையில்லைன்னு சொல்லி உங்களை வெளிநாட்டுக்காரங்க கிட்ட அவமானப்படுத்திட்டாரு. ஏய், ஆதி ஒரு நாளும் அப்படி பண்ணிருக்க மாட்டா. நீ போய் சொல்ற. ஆதி விஷயத்துல நான் போய் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா ஆண்டி? நான் சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா ஆதி இப்போ வீட்டுக்கு வருவாரல்ல, அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ ஆண்டி, மூஞ்சில இருக்கிற கரிய கொஞ்சம் நல்லா தொடச்சுக்கோங்க. ஏய், ஏதோ குழப்பிட்டா. அக்கா, என்னாச்சுக்கா? அந்த நந்தினி என்னதான் சொன்னா? ஏன் நீங்க போனை தூக்கி வீசிட்டீங்க? நான் போனை தானே தூக்கி வீசினேன். ஆதி என்ன 2வது முறையா தூக்கி வீசிட்டா. என்னக்கா சொல்றீங்க? இப்பதான் நீங்க ஆதிக்கு ஷூரிட்டி போட்டுட்டு வந்து அப்படி இப்படி ரொம்ப கெத்தா சொல்லிட்டு இருந்தீங்க. அதுக்குள்ள என்ன ஆச்சுக்கா? நான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டுட்டு வந்த அந்த ப்ராஜெக்ட அவன் வேண்டான்னு சொல்லிட்டானா. ஆதி வேணான்னு சொல்லிட்டானா? ஏ, ஈகோ. என் தயவுல அவன் பிசினஸ் தொடங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிதான் அவன் இப்படி பண்ணிருக்கான். ஐயோ, பெத்த அம்மா கிட்டயே ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிட்டானா? அவன் இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
நானும் தான் எதிர்பார்க்கல. ஒருத்தர் முகத்துல கூட ஈ அடக்கானோ. ஸ்வீட் வேணுமா? ஸ்வீட்டு, அதுவும் பனவெல்லம் போட்ட ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டு போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? போங்க போங்க, கும்பலா உட்காந்து சாப்பிடுங்க. ஆதி என்ன ரெண்டாவது முறையா தூக்கி வீசிட்டான். மாமாவுக்காக அம்மா தேடி போய் ஷூரிட்டி கொடுத்துட்டு வந்ததை நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்காம போயிடுச்சு. மாமா ஏன் அம்மாவோட ஷூரிட்டியை வேண்டான்னு சொன்னாரு? திடீர்னு மாமாவுக்கு என்ன ஆச்சு? ஹலோ, என்ன பட்ஜெட் ஓகே ஆயிடுச்சுன்னு கேட்கறதுக்கு ஃபோன் பண்ணியா? நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்காதீங்க மாமா. எல்லாமே எனக்கு தெரியும். எதுக்காக அப்படி பண்ணீங்க சொல்லுங்க. என்ன ஆச்சு? எனக்கு புரியல. நீங்க எதுவுமே சொல்லாம அம்மாவே தேடி வந்து உங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டுட்டு வந்தாங்க. நீங்க எதுக்காக அம்மாவோட ஷூரிட்டியை வேண்டான்னு சொன்னீங்க? ஓ, அதுக்குள்ள உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? சரி, இதெல்லாம் உனக்கு யார் சொல்றா? யாரோ சொன்னாங்க, அதை விடுங்க மாமா. அம்மாவோட ஷூரிட்டியை ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? என்ன இருந்தாலும் நீங்க இப்படி அவசரப்பட்டிருக்க கூடாது மாமா. நீங்க பண்ண காரியத்தினால அம்மா உங்க மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க தெரியுமா? இருக்கட்டும், பரவாயில்ல. என்ன மாமா பேசுறீங்க? அம்மா உங்களுக்காக ஷூரிட்டி கொடுத்ததா சொல்லும் போது இனிமே உங்களுக்கும் அம்மாவுக்கும் இருந்த இடைவெளி குறைஞ்சு பழையபடி ஒன்னாயிடுவீங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். ஆனா அடுத்த நிமிஷமே நீங்க ஷூரிட்டி வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னு தெரிஞ்சதும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாமா. அம்மா கொடுத்த ஷூரிட்டியை வேண்டான்னு நீங்க சொன்னது அம்மாவையே வேண்டான்னு சொன்ன மாதிரி இருக்கு மாமா. நீங்க பண்ணது எனக்கு பிடிக்கல. நான் எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு கண்டிப்பா அம்மாக்கு நல்லா புரியும். இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத. அம்மாவுக்கு புரிஞ்சிருந்தா அப்புறம் எதுக்காக அவங்க உங்க மேல கோவப்படணும்? எனக்கு என்னமோ நீங்க பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கீங்கன்னு தோணுது மாமா. அம்மா கிட்ட நீங்க ஈகோ பாக்குறீங்களா மாமா? நான் அம்மா கிட்ட ஈகோ? நான் அம்மா கிட்ட ஈகோலாம் பார்க்கல. நான் ஷூரிட்டி வேண்டான்னு சொன்னதுக்கு இப்போ அம்மாக்கு என் மேல கோவம் இருந்தாலும் அப்புறமா இதை நினைச்சு கண்டிப்பா என் மேல சந்தோஷம் தான் போடுவாங்க. நீ தேவையில்லாம இதெல்லாம் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நான் ஒன்னும் குழப்பிக்கல. நீங்க என்ன சமாதானம் சொன்னாலும் அதை என்னால ஏத்துக்க முடியாது. என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஹலோ, டேய் பார்வதி.
ஷூரிட்டி வேண்டாமா? ஷூரிட்டி பெரிய மைனர்னு நினைப்பு. ஹெல்ப் தானே பண்ண போனேன். அகிலா, என்ன ஆச்சு? இப்போ எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன நடந்ததுன்னு உனக்கு எதுவும் தெரியாதா? எல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் இப்ப எதுக்கு டென்ஷனா இருக்கேன்னு கேட்டேன். எல்லாம் உனக்கு தெரியும்னு சொல்ற, அப்புறம் என் பக்கம் இருக்கிற நியாயம் கோவம் மட்டும் உனக்கு தெரியலையா? உன்னோட பிரச்சனையே அதுதான். எப்பவும் நீ உன்னை பத்தியே யோசிக்கிறியே தவிர அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியே. என்ன என்ன யோசிக்கல? உன் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி ஆதி பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. அதை ஏன் நீ புரிஞ்சுக்கல? அவன் பக்கம் நியாயம் எல்லாம் எதுவும் இல்ல, ஈகோ தான் இருக்கு. என்னோட ஹெல்ப் வேண்டான்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் நான் கொடுத்த ஷூரிட்டி வேண்டான்னு சொல்லிட்டு கிடைச்ச அருமையான வாய்ப்பை 1000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கான். ஏய், என்ன சிரிப்பு? சிரிக்காம அப்புறம் என்ன பண்ண சொல்ற? விதை ஒண்ணு போட்டா அப்புறம் சொர ஒண்ணா முளைக்கும். என்ன சொல்ற? ஆதி யார் அகிலா? நீ பெத்த மகன் தானே? உன் ரத்தம் தானே அவன் உடம்புலயும் ஓடுது. அப்போ உன்னோட குணம் தானே ஆதிக்கும் இருக்கும்.